வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து 8வது பே கமிஷனுக்கு டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் பத்தி ராஜ்யசபாவில் வந்து கேள்வி வந்து கேட்டாங்க. ஸோ அந்த கேள்வியில் வந்து ஃபேமிலி யூனிட்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபேமிலி யூனிட்னா என்ன, 7வது பே கமிஷன்ல இந்த ஃபேமிலி யூனிட் வந்து என்னவா வந்து கமிட்டி வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணதை வச்சு கவர்மெண்ட் எத்தனை ஃபேமிலி யூனிட் படி கால்குலேட் பண்ணி நம்மளுக்கு வந்து பேசிக் பே வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்தாப்புல பே லெவலும் பே மெட்ரிக்கும் என்ன இருந்தாச்சு. ஸோ அதே மாதிரியே 7வது பே கமிஷன்ல என்ன ஃபேமிலி யூனிட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்கோ அதே மாதிரியே 8வது பே கமிஷன்லயும் கொடுக்குறாங்க. அப்படின்ற பட்சத்துல நம்மளோட மினிமம் பேசிக் பே என்னவா இருக்கும்ன்றத பத்தி தான் நம்ம வந்து இதுல பேச போறோம். ஸோ இந்த வீடியோல எல்லாமே 7வது பே கமிஷனோட ரெஃபரன்ஸ் வச்சு தான் நம்ம வந்து இதுல பேச போறோமே. ஸோ 8வது பே கமிஷன்ல என்னவா கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு பொய்யான தகவல், இது வந்து ஒரு கந்தொடைப்பு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க நீங்க வீடியோ இங்கேயே வந்து விட்டுருங்க. ஸோ 7வது பே கமிஷன்ல கொடுத்துருக்கிற ஃபேமிலி யூனிட் படியே 8வது பே கமிஷன்ல கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்துல மினிமம் பேசிக் வந்து என்னவா இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன கால்குலேஷன் தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. அதே போல சேனல்ல இருக்க பழைய வீடியோ பார்த்து ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனருக்கு சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி 8வது பே கமிஷனோட ராஜ்யசபால கேட்ட கேள்விக்கு டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸோட 8வது பே கமிஷனோட டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் வந்து ஃபேமிலி யூனிட் அப்படின்ற வார்த்தை வந்து மென்ஷன் பண்ணி நம்மளுக்கு வந்து ரிப்ளை வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ஃபேமிலி யூனிட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு குடும்பத்துல எத்தனை பேர் இருக்காங்க அதை வச்சு ஒருத்தரோட மினிமம் பேசிக் வந்து நிர்ணயிச்சாங்க. அதாவது ஒரு குடும்பத்துல 3 பேர் இருக்காங்க அப்படின்னாக்கா ஒரு ஆளுக்கு வந்து ஒரு தொகையை வந்து நிர்ணயிச்சு அது வந்து 3ஆல் மல்டிப்ளை 3 பேருக்கு வந்து கொடுக்குற மாதிரி மினிமம் பேசிக் வந்து நிர்ணயிச்சாங்க. ஸோ அது வந்து 7th பே கமிஷன் வந்து பாத்தீங்கன்னாக்கா 3 பேரா வந்து நிர்ணயிச்சாங்க. இந்த 3 பேரை வந்து ஏன் எடுத்தாங்க, ரெக்கமெண்ட் பண்ணது என்னவோ 3.6க்கு தான் ரெக்கமெண்ட் பண்ணியாச்சு. ஆனா கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா 3 பேருக்கு தான் இங்க வந்து அப்ரூவல் கொடுத்து அதுக்கு தகுந்தாப்புல தான் இங்க வந்து பேசிக் பே வந்து 18,000 வந்து நிர்ணயிச்சாங்க. ஸோ அதாவது ஒரு ஆளுக்கு வந்து 6,000 ரூபாய் கணக்குல 3 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு யூனிட்டோட கணக்கு, அதாவது ஒரு நபரோட கணக்கு வந்து 6,000 ரூபாய்ன்ற பேர்ல 3 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா 18,000 ரூபாய் வந்து நிர்ணயிச்சாங்க. ஸோ இந்த 18,000 ரூபாய் எங்கிருந்து வந்தாச்சு அப்படின்றத வந்து நம்ம டேபிள்ல வந்து பார்க்கலாம். ஸோ டேபிள் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து 3.6 வந்து இருந்தாச்சுனாக்கா என்ன வந்து கிடைச்சிருக்கும் அப்படின்ற பத்தியும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இந்த அப்பெண்டிக்ஸ் டேபிள் தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா 7th பே கமிஷனோட கால்குலேஷன் பண்ண மினிமம் பேயோட டேபிள். ஸோ இதுல வந்து ஃபுட் ஐட்டம் வந்து எடுத்திருக்காங்க, ஃபுட் ஐட்டமும் நான் ஃபுட் ஐட்டமும் வந்து எடுத்திருக்காங்க. 1 ஜனவரி 2014 இருந்து, ஏன்னா 7வது பே கமிஷன் நம்மளுக்கு 1 ஜனவரி 2016 இருந்து தான் கொடுத்தாங்க. 8வது பே கமிஷன் 1 ஜனவரி 2026 இருந்து கிடைக்க போகுது. ஸோ அன்னைக்கு டேட்ல இதோட விலைவாசி, அதாவது ரைஸ், தால், ரா வெஜிடபிள்ஸ், கிரீன் வெஜிடபிள், அதர் வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ், மில்க், சுகர், எடிபிள் ஆயில், ஃபிஷ், மீட், எக், இந்த மாதிரி வந்து அத்தியாவசிய பொருட்களோட விலைவாசி என்னவா இருக்கோ 1 ஜனவரி 2026ல பர் கன்சியூம் யூனிட் ஒரு நபர் வந்து எவ்வளவு வந்து கன்சியூம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க எடுத்திருக்காங்க கிராம் வைஸ். ஸோ இங்க வந்து பர் மந்த் வந்து 3 பேர் வந்து எடுத்திருக்காங்க. பர் 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா இங்க பர் கன்சியூம் யூனிட் வந்து எடுத்து அதுக்கு தகுந்தாப்புல என்ன வருதோ அதெல்லாம் எடுத்து பர் மந்த்துக்கு வந்து எவ்வளவு வந்து ஒரு நபருக்கு வந்து செலவாகுது, அதே போல டோட்டல் எக்ஸ்பென்சிவ் வந்து எவ்வளவு ஆகுதுன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு ஸோ இங்க டோட்டலா வந்து மற்ற ஃபியூல், எலக்ட்ரிசிட்டி, வாட்டர் சார்ஜ் இது எல்லாமே இங்க வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே டோட்டலா 3 பேருக்கு வந்து கால்குலேட் பண்ண மாதிரி தான் இங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா 18,000 வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்மளோட 7வது பே கமிஷன்ல மினிமம் பேசிக்கா வந்து இருந்தாச்சு. ஸோ இந்த 18,000 வந்து மினிமம் பே லெவல் 1ல இருக்கிறவங்களுக்கு 18,000 வந்து எடுத்தாங்க. ஸோ 18,000 வந்து எப்படி வந்தாச்சுன்னு சொல்லிட்டு பாத்தீங்க. ஸோ இதுவே 3 ஃபேமிலி யூனிட்டுக்கு பதில் 3.6 இருந்தாச்சு அப்படின்ற பட்சத்துல இங்க வந்து 21,600 ரூபாயா வந்து மினிமம் பேசிக் வந்து இருந்திருக்கும். ஸோ இந்த 18,000 3 ஃபேமிலி யூனிட் கொடுத்ததுனால தான் நமக்கு வந்து 18,000 வந்து மினிமம் பேசிக்கா வந்து கொடுத்தாங்க பே லெவல் 1ல இருக்கிறவங்களுக்கு. அதுவே 3.6 வந்து கொடுத்திருந்தாங்க 21,600 ரூபாய் இருந்திருக்கும். ஸோ அதுக்கு தகுந்தாப்புல அடுத்து பே லெவல் 2, பே லெவல் 3, பே லெவல் 4 அதுக்கு தகுந்தாப்புல அவங்களோட மினிமம் பேசிக் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். இது பே லெவல் 1க்கான மினிமம் பேசிக் தான் வந்து பாத்தீங்கன்னா லெவல் 1க்கானது இது 18,000. ஸோ இந்த 3.6 வந்து இருந்திருந்தாக்கா நம்மளோட பே லெவலும் பே மெட்ரிக்கும் வந்து நம்ம 21,600 ரூபாயா வந்து இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நம்ம இப்போ சொன்னோம்.
ஸோ அது மாதிரி ஆர்மி வந்து எந்த பே லெவல்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, சிவிலியனுக்கு வந்து எங்க இருந்து பே லெவல் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத வந்து நம்ம டேபிள் வந்து பார்க்கலாம். ஸோ நீங்க வந்து பே லெவல் பாக்குறீங்க. லெவல் 1ல வந்து நம்மளுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி 18,000 வந்து எடுத்தாங்க. ஸோ அதுக்கு தகுந்தாப்புல இங்க பே லெவல் 2 இருந்தாச்சுனாக்கா 18,500 ரூபாயும், பே லெவல் 3 வந்து 19,100 வந்து இருந்திருக்கும். ஸோ இது வந்து சிவிலியனுக்காக தான் இங்க வந்து கொடுத்துருக்காங்க இந்த பே மெட்ரிக்கு. ஆர்மிக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சிப்பாய் வந்து பே லெவல் 3ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அதாவது சிப்பாய்க்கு வந்து பே லெவல் 3யும், நாய்க்கு வந்து பே லெவல் 4ம், ஹவுல்தாருக்கு வந்து பே லெவல் 5, நாய் சுபதார் வந்து பே லெவல் 6. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரேங்குக்கு தகுந்தாப்புல பே லெவல் வந்து இங்க அதிகரிச்சு போயிட்டே இருக்கும். பே லெவலுக்கு தகுந்தாப்புல இங்க வந்து பேசிக்கும் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் பேசிக் வந்து அதிகரிச்சுட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் இங்க நம்மளோட பே லெவலுக்கு தகுந்தாப்புல பேசிக் பே. ஸோ எவ்வளவு வந்து இங்க பேண்ட் பே வந்து அதிகமாகுதோ அதுக்கு தகுந்தாப்புல இங்க வந்து மினிமம் பேசிக்கும் வந்து அதிகமாயிட்டே போகுது. ஸோ இதுபடிதான் இந்த என்ட்ரி லெவல் பே வந்து 18,000 இருந்து 36,000 வந்து நம்மளோட 8வது பே கமிஷன்ல மினிமம் பேசிக் 3 யூனிட்டா இருந்தாச்சுனாக்கா 36,000 வந்து மாறும். ஸோ இது வந்து 36,000 ரூபாயா மாற போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 2016ல விலைவாசி வந்து என்னவா இருந்தாச்சு, அதுக்கு தகுந்தாப்புல 18,000 வந்து நிர்ணயிச்சாங்க. ஸோ 10 வருஷத்துல வந்து விலைவாசி வந்து அதிகமாக ஆயிருக்குமே தவிர குறைவாகிறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை. ஸோ டிஏ வச்சு மட்டும் இங்க வந்து கால்குலேஷன் பண்றது கிடையாது. இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு தனி நபருக்கு எவ்வளவு செலவாகுது அப்படின்ற அந்த ஃபார்முலா வச்சு இங்க வந்து பே லெவல்ல வந்து ரெக்கமெண்டேஷன் ஆகும். ஸோ அதை வச்சுதான் இங்க வந்து கால்குலேஷன் பண்ணுவாங்க. ஸோ இங்க வந்து 3 யூனிட்டா மட்டும் கணக்கிட்டு இன்னைக்கு விலைவாசிக்கு தகுந்தாப்புல பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல 36,000 ரூபாயா வந்து இருக்கும் இந்த பே லெவல். இதுவே 3.6 வந்து கணக்கீடு பண்றாங்க அப்படின்னாக்கா இங்க 21,600 வந்து கொடுத்துருக்கணும். ஆனா அது வந்து கொடுக்கல, 18,000 ரூபாய் தான் வந்து கொடுத்தாங்க. ஸோ இங்க வந்து 3.6 வந்து கணக்கீடு பண்றாங்க அப்படின்னாக்கா 43,200 ரூபாயா வந்து நம்மளுக்கு வந்து இங்க இருக்கும். ஸோ இதுல வந்து 3 யூனிட் எடுக்கிறாங்களா இல்ல 3.6 யூனிட் எடுக்கிறாங்களா அப்படின்ற போதுதான் நம்மளோட பேசிக் வந்து கிடைக்கும். ஆனா இதை காட்டியுமே கம்மியாவே எடுக்கிறாங்க அப்படின்ற பட்சத்திலையும் நம்மளோட பேசிக் வந்து குறைந்தபட்சம் 30,000 ரூபாய்க்கு கீழே போறதுக்கான வாய்ப்பு வந்து கிடையாது. டிஏ வந்து இங்க குறைவா இருந்தாலுமே விலைவாசி வந்து அதிகமா இருக்கு. ஸோ 7வது பே கமிஷன்ல டிஏ கால்குலேஷனோட அந்த ஃபார்மட் வந்து மாத்திருக்காங்க. அதனாலதான் நம்மளோட டிஏ வந்து பாத்தீங்கன்னாக்கா 100% கிட்ட போயிருக்கணும். ஆனா 100 வந்து தாண்டாம இங்க 60க்குள்ளவே வந்து இருக்கு. இன்னைக்கு டேட்லுமே 36,000 வரைக்கும் வந்து நம்மளுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது பே லெவல் 1க்கான என்ட்ரி லெவல் பே. நம்மளோட பே லெவல் வந்து பாத்தீங்கன்னா இங்க டிஃபென்ஸ் பொறுத்த வரைக்கும் பே லெவல் 3க்கு அப்புறம் தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதனால நம்மளுக்கு இதோட அதிகமா போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ பே லெவல வந்து இங்க மர்ஜி பண்றதுக்கான அந்த வார்த்தையை வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ அது மர்ஜி பண்ணும்போது என்னவா இருக்கும், எப்படி கிடைக்குன்றது வந்து ஒரு அப்டேட் வரும்போதும் உங்களுக்கு நம்ம வீடியோ மூலமா தெரியப்படுத்தலாம். ஸோ இந்த வீடியோ மூலமா நான் என்ன சொல்ல முயற்சி பண்ணணும், அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க வீடியோ லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணீங்க. அதே போல சேனல்ல இருக்க பழைய வீடியோ பார்த்தும் ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. நிறைய பேர் நம்மளோட சேனல்ல வீடியோ பாக்குறவங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்றது இல்ல. 40% பேர் தான் நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்றீங்க. ஸோ தமிழ்நாட்டில் ஓவராலா டிஃபென்ஸ் பென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 1,30,000 இருந்து 1,40,000 பேர் தான் இருக்கீங்க. ஸோ குறைவான பார்வையாளர்கள் இருக்கிறதுனால நீங்க வீடியோ பாக்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்மளோட சேனலோட வளர்ச்சிக்கு வந்து உபயோகமா இருக்கும். தயவு செஞ்சு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலோட வளர்ச்சிக்கு வந்து உதவுங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துக்க நன்றி. இதே போல இன்னொரு வீடியோல மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.